நீங்கள் மட்டனில் செய்கிற மட்டன் சுக்காவை விட இந்த வெஜ் சுக்கா ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்து ஹோல் கரம் மசாலா நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அப்புறம் கல்பாசி இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. 4 முந்திரி பழமும் ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பும் கசகசாவும் சேர்க்கறதுனால உங்களுக்கு கிரேவி நல்லா ரிச்சாக வரும், நல்லா திக்காகவும் வரும். அதே சமயத்தில் இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆறுனதை சேர்த்து முதல்ல இதை மட்டும் கொஞ்சம் குறைப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட 5 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து விட்டு இதை நல்லா குறைப்பாக ஒரு கொத்தா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சுக்காவுக்கு போடக்கூடிய மசாலா. இங்கே நான் 1/2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன், அதாவது மீல் மேக்கர். இதை ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆறவும் நல்ல கைட்ட அதனுடைய தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுறலாம். இதை இன்னொரு தடவை தண்ணியில் விட்டு அலசணும்னு இல்லை, இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த கரம் மசாலா பொருளுமே சேர்க்க வேண்டாம், வெறும் பெருஞ்சீரகம் மட்டும் போதும். ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. வரமிளகா நான் இங்கே கிள்ளி சேர்க்கல, கிள்ளி சேர்த்தா காரம் அதிகமாகிடும். ஆல்ரெடி அரைக்க மூத்தில் வேற நம்ம 2 மிளகா போட்டிருக்கிறோம், அதனால நான் இங்கே முழுசாக சேர்த்துருக்கிறேன். இப்போ வெங்காயத்தோட அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சோயா சங்க்ஸை சேர்த்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ப்ளஸ் ஒரு 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கறி மசால் பொடி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பொடி சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கையளவுக்கு புதினா இலை நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். போட்ட புதினா இலை நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கிரேவி மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இங்கே பண்ண மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டு விட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு பரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் சுக்கா ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட முடியாத அன்னைக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு பிரியா விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பிரியா விஜய் கிச்சன் சேனலில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கல, மேலே இன்ஃபோ கார்ட்லையும் கொடுக்குறேன், எண்ட் கார்ட்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த சுக்கா ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.